குழந்தை கடத்தல் தொடர்பாக வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை பள்ளிக்கரணை மற்றும் கோவிலம்பாக்கத்தில் சிசிடிவி கேமரா மற்றும் குளிர்சாதன வசதியுடன் கூடிய பேருந்து நிறுத்த நிழற்குடையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் திறந்து வைத்தார். ஏற்கனவே தாம்பரம் பேருந்து நிலையத்தில் இதுபோன்ற குளிர்சாதன நிழற்குடை திறக்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 2 திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கூடுதல் ஆணையர் மகேஸ்வரி, துணை ஆணையர்கள் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ், அண்மை காலமாக குழந்தை கடத்தல் தொடர்பாக பல்வேறு வதந்திகள் பரப்பப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இதுபோன்ற வதந்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், சந்தேகத்திற்குரிய நபர்கள் குறித்து காவல்துறைக்கு பொதுமக்கள் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சமூக ஊடகங்கள் வாயிலாக ஏராளமான பழைய வீடியோக்கள், அவர்கள் தவறான வீடியோக்கள், எங்கேயோ நடந்த வீடியோக்கள், நடக்காத வீடியோக்கள் பல பதிவேற்றம் செய்யப்பட்டு தேவையற்ற வதந்திகளை பல நேரங்களில் பரப்புவதை நாம் பார்க்க முடிகிறது. சமீப காலத்தில் கூட தவறுதலாக முற்றிலும் தவறான செய்தியாக குழந்தைகளை கடத்துவதற்காக ஒரு டீம் இருப்பதாக வதந்திகள் பரவப்பட்டுள்ளது. இந்த வதந்திகளை பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை காவல்துறை வழக்கு பதிவு செய்து 2-3 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த மாதிரியான வதந்திகளை பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம்.